அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை, அல்ஹம்துலில்லாஹ், அல்ஃபமர்ரா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பாதுகாப்பு, ரஹ்மத்து, அவனுடைய முழு பாதுகாப்பான வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு வழங்கினானே, அவனுக்கு கோடி சுக்ரியாக்களை நம்ம எல்லாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி ஒரு அருமையான நம்ம ஒரு செய்தியை பார்க்க போகிறோம். அதாவது அல்லாஹுடைய 70 ரஹ்மத்தான ஒரு பார்வை பார்க்கக்கூடிய ஒரு அமல். அந்த அமல் அல்லாஹுடைய திருவசனம் தான். அந்த திருவசனத்துக்கு மேலே உள்ள ஒரு சிறப்பு எதுவுமே இல்லை. அல்லாஹுடைய குர்ஆன் ஆயத்து தான் மிகப்பெரிய அல்லாஹுடைய பாதுகாப்பான ரஹ்மத்து. அப்போ அது அரிசுக்கு பக்கத்தில் சுற்றி இருக்கக்கூடிய வசனங்கள். நம்ம எல்லாம் அந்த வசனங்கள் தெரிஞ்சு அதனுடைய பெருமையை அதை சிறப்பாக அறியாமல் இருக்கிறோம். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்ன இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கிதாபில் பதிவு செய்யப்பட்டுள்ள அருமையான ஒரு அமலத்தை நம்ம பார்க்க போகிறோம். 7 விதமான அல்லாஹுடைய திருவசனங்கள். முஅல்லகாத்துல் அரிஷ் இப்படியே சுற்றி இருக்கக்கூடிய திருவசனங்கள். பைன பைனல் ஹிஜாப். சொல்லக்கூடியவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் எந்த திரையில்லாமல் அது நமக்கு அல்லாஹ் நேரடியான அவனுடைய 70 ரஹ்மத்தான பார்வைகளை பார்த்தா, என்ன ஒரு ரஹ்மத்து பார்வை பார்த்தாலே நம்முடைய எல்லா தேவையும் குணமாயிடும். 70 பார்வை அல்லாஹ் நம்மளை தினசரி பார்ப்பான் இந்த ஆயத்தை ஓதுனா அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய என்ன தேவை நிறைவேறாமல் போய்விடும். எதிரிகளுடைய பலவிதமான பிரச்சனைகள், நம்முடைய நோய் நொடிகள், நம்முடைய கவலைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் அனைத்தும் நம்மளை விட்டு பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய கேடயம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். விசேஷமான ஒரு வீடியோ. அனைவரும் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அமலெல்லாம் சாலிஹான அமலாக கபூல் செய்வாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அதீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னத் தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். ஸதகல்லாஹுல் அலீம். வல்லவனை போற்றி கோமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை, அல்லாஹ் 70 ரஹ்மத்துகளுடைய பார்வையை பார்க்கக்கூடிய அரிசூடுக்கு பக்கத்தில் சுற்றி இருக்கக்கூடிய நம்ம சொல்லக்கூடிய இந்த திருவசனம், நம்ம எப்போதும் அதை அறிஞ்சு நம்ம எல்லாம் தெரிஞ்சு குர்ஆன் வசனம் நீங்கள் எழுதி வச்சு காலையிலையோ மாலையிலையோ ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு அல்லது மாலை தொழுகைக்கு பிறகு விடாமல் ஓதிட்டு வாங்க. உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அது ஒரு தீர்வு கிடைக்கும். தேவைகளுக்கும் பரக்கத்து கிடைக்கும். வியாபாரங்களுக்கு பரக்கத்து கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்கு முழு வெற்றி கிடைக்கும். அதை பற்றி தான் நமது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறிய செய்தியை இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதி வைத்த கிதாபில் எழுதி வைத்திருக்கின்றனர். அதன் முதலாவது வசனம் சூரத்து ஃபாத்திஹா. நம்ம எல்லாம் அறிவோம், சூரத்து ஃபாத்திஹா 1வது. எப்போதும் நம்ம தனியாக தொழுகிற ஓதுகிறோம். ஆனால் தனியாக இந்த 7 வசனம் ஒன்றுனா பார்க்குறோம். அந்த 7 வசனத்தை முதலாவது சூரத்து ஃபாத்திஹா நம்மெல்லாம் அழகாக தெளிவாக அதை ஓதி முடிச்சுட்டு அடுத்தது ஆல இம்ரான். ஆல இம்ரானில் 18வது வசனம். அதாவது நம்மெல்லாம் அறிவோம், ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லா ஹுவ வல் மலாயிகத்து வல் இல்மி காயிமன் பில் கிஸ்த் லா இலாஹ இல்லா ஹுவல் அஸீஸுல் ஹகீம். இதான் 2வது வசனம். 1வது சூரத்து ஃபாத்திஹா ஓதிக்கிங்க. 2வது ஆல இம்ரான் சூறாவில், அதாவது 3வது சூறா குர்ஆனில் 114 சூறாக்களில் 3வது சூறா சூரத் ஆல இம்ரான். அதில் 18வது வசனம் தான் 2வது வசனம். அதாவது 7 வசனத்தில் 3வது வசனம் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல இம்ரான்லேயே 19வது வசனம். பக்கம்தான். அதாவது இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். அவ்வளவுதான். பெரிய அது ஒரு ஆயத்து. அது முதலாவது வரி மட்டும். இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம்.
2வது வசனம். ஆல இம்ரான் சூறாவில் 19வது வசனம். இதையும் நீங்கள் ஒரு தடவை ஓதிக்குங்க, காலையிலேயோ மாலையிலேயோ. 3வது வசனம். அடுத்து 4வது வசனம், அதே பக்கத்தில் ஆல இம்ரான் சூறாவில் 26வது வசனம். அதாவது குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்கி தூத்தில் முல்க மந்தஷா வதன்சியுல் முல்க மிம்மன் தஷா வதுஇஸ்ஸு மன் தஷா வதுதில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லக்கூடிய சூரத் ஆல இம்ரானிலே 26வது வசனம், அதாவது 3வது வசனமாக எழுதி வைத்திருக்கின்றார், ஓதக்கூடிய வசனமாக இருக்கிறது. அடுத்து 3வது வசனமாக இருக்கிறது. அடுத்தது 4வது வசனம், குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்கி 4வது வசனம். 5வது வசனம் அதுக்கு பக்கத்துள்ள வசனம், 27வது ஆயத்து. ஆல இம்ரான் சூறாவில் 27வது வசனம். அதாவது 3 வசனமே ஆல இம்ரானில், 4 வசனமே ஆல இம்ரான் தான் வருது. அதாவது 18வது வசனம், 19வது வசனம், 26வது வசனம் பார்த்துட்டோம். இனி 5வது ஆயத்து 27வது வசனம் ஆல இம்ரானில். அதாவது தூலிஜுல் லைல பின்னஹாரி வதூலிஜுன் நஹார ஃபில் லைல் வதுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யிதி வதுஹ்ரிஜுல் மய்யித மினல் ஹய்யி வதர்ஸுகு மன் தஷாஉ பிகைரி ஹிசாப். சூரா ஆல இம்ரான் வசனம் 27. இது 5வது ஆயத்தாக இருக்கிறது. நம்ம பார்க்கக்கூடிய ஆயத்துக்களில் கடைசி ஆயத்து நம்ம எல்லாம் அறிவோம், ஆயத்து குர்சி. அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் என்று சொல்லக்கூடிய ஆயத்து குர்சியை 6வது வசனமாக ஓதிக்கிங்க. ஃபஸ்ட்டு சூரத்து ஃபாத்திஹா முதலாவது. அதாவது குல்ல முஅல்லகாத்தில் அரிஷை சுற்றி இருக்கக்கூடிய திருவசனங்கள். மாபைன ஹுன்ன பைன ஹிஜாப், ஓதக்கூடியவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள திரையை நீக்கப்படக்கூடிய அற்புதமான வசனங்கள். காலை மாலையில் கடைபிடிக்கக்கூடிய, நம்முடைய அன்றாடம் ஓதிட்டு வந்தோம்னு சொன்னால் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு, எதிரிகளிலிருந்து பாதுகாப்பு, சிகிறு சைவனை போன்ற எல்லா தீங்கிலிருந்து, கண்ணீர், போராமக்காரங்க, எல்லா தீங்கிலிருந்தும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஓதிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாற்றங்கள் ஏற்படும். வாழ்க்கைக்கு மிக மிக அற்புதமான வெற்றிகரமான ஆயத்துகள். கடைபிடிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய 70 ரஹ்மத்துகள் நம்ம பார்க்கக்கூடிய வசனம். அப்படிப்பட்ட வசனத்தில் 6 வசனம். முதலாவது சூரத்து ஃபாத்திஹா, 2வது சூரா ஆல இம்ரான 3வது சூறாவிலே 18வது வசனம், 3வது ஆல இம்ரானில் 19வது வசனம், 4வது ஆல இம்ரான் சூறாவில் 26வது வசனம், 5வது ஆல இம்ரான் சூறாவில் 27வது வசனம், 6வது ஆயத்து குர்சி. இது அத்தனையும் ஓதி அல்லா இடத்துல அழகான முறையில் நீங்கள் காலையில் ஓத முடிஞ்சால் காலையில் ஓதுங்க. இல்லை காலையில் ஓத முடியாதவங்க மாறி தொழுதுக்கு பிறகு ஓதலாம். கண்டிப்பாக விடாமல் நீங்கள் பல தடவை பல செய்திகளை பார்த்துருப்பீங்க. இது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. முக்கியமான ஒரு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அலி ரலியல்லாஹு தஆலா சொன்ன, அவங்க செஞ்ச அந்த செய்தியை சுயூதி இமாம், மிகப்பெரிய பிரபலமான இமாம் எழுதக்கூடிய கித்தாபிலிருந்து பார்க்கப்பட்ட செய்தி. இது கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் அதை நீங்கள் கடைபிடிக்கணும், எல்லோரும் ஷேர் பண்ணணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ பிரச்சனைகள், நம்முடைய கவலைகள், நோய் நொடிகள், எதிரினுடைய பிரச்சனைகள், அது மாதிரி நோய் நொடிகளுடைய பிரச்சனைகள், எல்லா தீங்குகள் நமக்கு சுற்றுமே நமக்கு பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம அழகான முறையில் இதெல்லாம் மிக வரப்பிரசாதம் கிடைக்கிது. இதெல்லாம் கிடைக்காது. குதிரை கொம்பு மாதிரி உள்ள செய்திகள் இதெல்லாம் நமக்கு கிடைக்குன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ரஹ்மத்து தான். அல்லாஹ்வுடைய 70 ரஹ்மத்துகள் பார்க்கக்கூடிய அரிசுக்கு சுற்றும் இருக்கக்கூடிய திருவசனம் தான் காலை மாலையில் ஓதி மிகப்பெரிய அல்லாஹ்வுக்கு நெருக்கம் பெற்றவங்களாக, பாதுகாப்பற்றவங்களாக, நல்ல ஆரோக்கியமான முறையில், நல்ல வெற்றிகரமான முறையில் வாழக்கூடிய தௌஃபீக்கை வல்லவன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்த உரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.